மக்களே, வினோத் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். வினோத் அவர்கள் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. டேய், இவரை விட மோசமான ஆட்கள்லாம் வந்து உள்ளர வந்து இருக்காங்க, மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கலாம் வந்து இருக்காங்க, ஆனால் இவரை ஏன்டா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி உங்களுக்குள்ளே வந்து போயிட்டே வந்து இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு பிளான்ட் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஃப்ஜே அவர்களும் கனி அவர்களும் சேர்ந்து பண்ண இதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் நான் உங்களுக்கு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள், கேளுங்க, வாங்க. நான் உன்னதான் சொல்லியிருப்பேன், நீ அவனு சேர்ந்து போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக உன்ன சொல்லல. எங்க நீங்க போய் அங்க ஜாலியா இருந்துருவீங்க ஜெயிலன்ற அந்த வீக் இந்த வீக்க தூக்கிட்டல. நீ இந்த வீக் என்னடா படிச்சோன்ன இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நான் அவளோட போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் பேர் வேற மாதிரி தான் ஒன்று போயிருக்கோம். அதுக்கு இங்க நான் இவரோட போனேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஏதாச்சும் கிரியேட்டாச்சும் பண்ணுவோம் போய். மக்களே, இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. இதில் கனி அவர்கள் வந்து வியானா கிட்ட கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை தான் சொல்லியிருப்பேன், ஆனால் நீ அவனும் சேர்ந்து போயிருவீங்களோ அப்படின்றதுக்காக தான் சொல்லலை, அதனால தான் வினோத்தோடைய பேரை சொன்னேன் அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஜே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவ கூட போயிருந்தேன் அப்படின்னா வேறு மாதிரி வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாப்புல. ஸோ அதனால தான் நானும் வினோத்தை வந்து சொன்னேன், நானும் அவரும் போய் உள்ளர போய் ஏதாவது ஒன்று கிரியேட்டாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல எஃப்ஜே அவர்கள். ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ ஆடியோ கேட்டதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரை எப்படி தேர்ந்தெடுக்க வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணார். ஒன்று வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாஃப்ஸை சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வெகுவாக ரசிக்கும்படியாக வெளியே தெரியல, அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்லேருந்து வினோத் அவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? வியானாவா வினோத்தா இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. கடைசியாக ஓட்டை மாற்றி குத்துனது யார் தெரியுமா? நம்மளுடைய கனி அவர்கள். ஓகேவா? கனி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டை மாற்றி குத்தி கடைசியாக வியானா தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மாற்றி குத்தி வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே போல் எஃப்ஜே அவர்களும் மாற்றி குத்திருக்காப்புல. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தது வந்து வேறு விஷயம். அவர் சொல்லியிருக்காப்புல ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாலையும் எனக்கு அதை விட ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக வினோத் தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டை மாற்றி இவங்க 2 பேரும் மாற்றி குத்துனதுனால வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ ஜெயிலுக்கும் போயிருக்காப்புல. போனது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நூல் கோக்குறது, மணி ரெடி பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்கையும் கொடுத்துருக்காரு. அது சொல்லப்போனால் தண்டனை வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள் மக்களே. ஒரு ஆளை வந்து போகக்கூடாது, அனுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து டிசர்வ்டு தான் அப்படின்னு தெரிஞ்சும், அதுவும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியும் அவங்க அந்த பொண்ணை செலக்ட் பண்ணல அப்படின்னா இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கனி அவர்கள் வந்து எப்பயுமே நேர்மையாக விளையாடுற பொண்ணு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அது எஃப்ஜேவாக இருந்தால் என்ன, வியானாவாக இருந்தால் என்ன, வியானா ஆமாம் நீ தான் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. ஜெயிலில் என்ன நடக்குது அப்படின்றதால அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த வாரத்தோடைய ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார், சரியாக ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வியானாவுடைய பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் அவங்க தம்பி வந்து ஒரு வேளை அந்த பொண்ணு கூட ரொம்ப சில்மிஷமெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்ற பயமா, இல்லை இவங்க 2 பேரை பற்றின விஷயங்கள் வெளியே வந்து தப்பாக போயிடும் அப்படின்ற ஒரு பயமா? எது வேணா இருக்கட்டும். ஆனால் அங்கே ஒரு இன்னசென்ட்டான ஆள் வந்து அடி வாங்குறான் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் கூட இல்லை உங்களுக்கு? லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா வினோத் அவர்களை பலியாடாக்கியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா சரி. இல்லைனாக்கா புரிஞ்சிக்கலையா, இதை பற்றி விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோடில் வச்சு கிளின்னு கிளிப்பாங்க, அப்போ வேணால் பாருங்கள். இவங்க வியானா அவர்களை சொல்லாதது பிரச்சனை கிடையாது, வினோத் அவர்களை சொன்னது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அங்கே பிரச்சனையே. ஓகே, நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது வினோத் அவர்கள் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இது வந்து ஆடியன்ஸ் ரசிக்கும்படியாக இல்லை, இது பெருசாக போய் சேர்ந்துருக்காது அப்படின்னு ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் நல்லவங்க, தம்பியை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து வியானாவை நான் சொல்லாமல் போனதுக்கு இதுதான் ரீசன், 2 பேரும் ஒன்றா ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வினோத்துக்கு வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம்
கண்டிப்பாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி அட்ரஸ் பண்ணலன்னா இதை விட கேவலம் எதுவுமே வந்து கிடையாது. எனக்கு என்னென்னா அங்கே ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள், அப்படி தான் சொல்லி ஆகணும். அவர் இன்னசென்ட் கிடையாது, எனக்கு தெரியும். அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு, ரம்யாவை கட்டி பிடிச்சாரு, எல்லாம் ஓகேப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் இல்லைன்னா சொல்லப்பா. இந்த இன்சிடெண்ட்டில் நான் பேசுகிறேன், இந்த இடத்துல நான் பேசுகிறேன், இந்த சுச்சுவேஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். வெரி சிம்பிள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் ஒரு ஆளை அனுப்பக்கூடாது அப்படின்ற உங்களுடைய சுயம்புக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யலாமா? அது வந்து எவ்வளோ பெரிய தண்டனை அவர் வந்து அனுபவிக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரை வந்து நீங்கள் பலியாட ஆக்குறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதை நீங்கள் யாராவது நார்மலைஸ் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தயவுசெய்து போய் டாக்டரை பாருங்கள். இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக தனித்தனி ஆட்கள் தான், குரூப்பாக கூட வந்து உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாம். ஆனால் மூளை ஒரே மாதிரி செயல்படும். கனி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எஃப்ஜே சொல்லுவாப்பில். அதில் ஒரு 80% மேட்சபிளாக வந்து இருக்கும். அதே போல் எஃப்ஜே என்ன சொல்கிறாரோ அதுதான் சபரி சொல்லுவாப்பில். அதில் ஒரு 70% மேட்சபிள் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குரூப்பிசத்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அவுட் பண்ணி திரும்பியும் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சிட்ருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த கமல் படம் இருக்குல்ல, விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் வந்து நாங்கள் பிளாக் ஸ்குவாடு யாருக்கு தெரியாது, நாங்கள் இந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க பிளாக் ஸ்குவாடாக வந்து இருந்துட்டுருக்காங்க. உள்ளர என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையிலும் கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் வந்து நடக்குது. நைட்டெல்லாம் வந்து கண் முழிச்சு ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல தேவையில்லை, இல்லை அவங்க அந்த பொண்ணை வந்து புகழக்கூட தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணவே இல்லை, ஆனால் இன்றைக்கி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இகழக்கூடாது இல்லை. அது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயம். விக்ரம் அவர்கள் ஒரு வார்த்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாப்புல கமருதீன் கிட்ட. ஏன்னா கமருதீனுக்கும் விக்ரம் அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அப்போ விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்பு. கமருதீன் வந்து கேட்டிருப்பாப்புல விக்ரமை. என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா, என்ன இத்தனை நாட்கள் வந்து பண்பானவர் அன்பானவர் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன இன்றைக்கி மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விக்ரம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இத்தனை நாட்கள் நான் வந்து நோய்பட்டுட்டு இருந்தேன், என்ன நோய்வாய்ப்பட்டிருந்தேன், அதுக்காக இன்றைக்கி நான் சரியாகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்புல. கரெக்டு தானே? ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் நடந்துகிட்ருக்கு. 2 நாள் அவங்க பண்ணலைன்னா 2 நாள் பண்ணலை, இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து நீங்கள் பேசுங்க. அவங்க 2 நாளாக பண்ணாததுக்கு பேசலைல்ல, திட்டினீங்கல்ல, இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி இப்போ செஞ்சுருக்காங்கல்ல, அதுக்கு 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை கடந்து போயிருந்துருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக மொத்த கிரெடிட்ஸும் கோஸ் டு விக்ரம் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் யாருன்னா இருங்க, நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஃபுல் எஃபர்ட் போட்டு 100க்கு 200% வேலை செஞ்சதுக்கப்புறம் இல்லை நீ எல்லாம் தமா துண்டு ஆள் தான், நீ எல்லாம் பெருசாக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதே நார்மலைஸ் மைண்டடாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா? எந்த விதமான ரெகக்னைசேஷனும் வந்து கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் என்னோடய வேலையை நான் பார்த்துட்டேன், 100க்கு 200% நான் எஃபர்ட் போட்டேன், அவங்க மதிச்சா என்ன மதிக்கல, என்ன மிதிச்சா என்ன மிதிக்கல என்ன அப்படின்னு சொல்லி அமைதியாக உங்களால் இருக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களை ஏற்றுக்கிறேன். ஸோ அப்படிலாம் வேலை செஞ்சு தானே வந்து எல்லா வேலைகளும் அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் புகழ தேவையில்லைங்க, அட்லீஸ்ட் இகலாமல் வந்துருக்கலாம். இதுக்கு தான் அமித் அவர்கள் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டாப்புல. ஏங்க 2 நாட்களாக அவங்க கற்றுக்கிட்டாங்கங்க, 3ஆவது நாள் அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் கிச்சனை பற்றி? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ரமுக்கு என்ன தெரியும் முதல்ல சமைக்கிறத பற்றி, கிச்சனை பற்றி விக்ரமுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாப்புல அமித். இது கரெக்டான கேள்வி தானே? அப்படி என்ன தெரிஞ்சிடும் விக்ரமுக்கு? அவர் சொல்லி தான் வந்து பார்வதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுவே உங்களுக்கெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அமித் கேட்குறாப்புல. அதுக்கு கனி சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு தெரியும் அப்படின்றாங்க. விக்ரமே அமைதியாக நின்றுட்டுருக்கான், எனக்கு தெரியும் தெரியாதுன்னு அதனால வந்து சொல்ல கிடையாது. ஆனால் கனி சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் மைண்டு பார்த்தீங்களா? எவ்வளோ பாய்ஸ்னஸ் மைண்ட் அப்படின்றத பாருங்கள். ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளை, நார்மலான ஒரு ஆளை, அவரை தூக்கி நீங்கள் ஜெயிலில் போடுறீங்க. ஏங்க நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து மணி கட்டணுங்க, மாலை கட்டணுங்க, 200 மாலை தயாரிக்கணுங்க. எப்படி சாதாரணமாக தயாரிச்சிட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தானே. ஏங்க நல்லா பண்ண ஆளுக்கு எதுக்குங்க பனிஷ்மெண்ட்டு, அவருக்கு எதுக்குங்க ஜெயிலு? அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு யாரையோ தானே உள்ளே அனுப்பிச்சிருக்கீங்க. வெரி சிம்பிளாக கேட்குறேன், நான் லொலான்னு பேசிக்கிட்டே இருக்கேன். வெரி சிம்பிளான ஒரு விஷயம். வியானா இஸ் அக்யூஸ்ட், கரெக்டு தானே? அதே போல் வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம். அவர் வந்து குற்றவாளியும் கிடையாது, நார்மலான ஒரு பிரஜை. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணாப்புல. வியானாவை தான் சொல்லணுன்னு இருந்தது உங்கள் மைண்டுக்கு.
வினோத்தை நீங்கள் மாற்றி போடுறீங்க அப்படின்றதே ஒரு பெரிய தவறான ஒரு எக்ஸாம்பிள் தானே, பெரிய தவறான ஒரு தப்பு தானே. வியானா வந்து ஜெயிலுக்குள்ளார போயிடக்கூடாது, அங்கே போனால் எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால சாதாரணமான ஒரு ஆளை, இன்னசென்ட்டான ஒரு ஆளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அவருக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கறது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னால் பேச முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.